மதுரையில் லஞ்சம் வாங்கும்போது பிடிப்பட்ட சுங்கவரித்துறை அலுவலர்களை விசாரித்த சிபிஐ அதிகாரிகள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் மாரிசாமி தரும் விவரங்களை தற்போது பார்க்கலாம். மதுரை பிபிகுளத்தில் அமைந்துள்ளது சுங்கவரித்துறை மற்றும் கலால் வரித்துறை அலுவலகம். இந்த அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிபவர் அசோக்ராஜ், ஹவில்தாராக பணிபுரிபவர் கிருஷ்ணன். இவர்கள் மீது கடந்த 8/4/2016 அன்று லஞ்ச ஒழிப்பு புகாரின் அடிப்படையில் சிபிஐ காவல்துறையினர் ஒரு 4 பேர் இவரது அலுவலகத்தில் வைத்து இவர்கள் இருவரையும் விசாரணை செய்து வந்தனர். அந்த நேரத்தில் அலுவலகத்தினுள் நுழைந்த 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர்கள் லஞ்ச புகார் மீதான ஆவணங்கள் மற்றும் லஞ்சம் பெற்றதாக பெறப்பட்ட ரூபாய் 75,000 ஆகியவற்றை எடுத்துச் சென்றதுடன் சில ஆவணங்களை கிழித்து போட்டும் அலுவலகத்தில் உள்ள மேஜை நாற்காலி போன்ற பொருட்களை உடைத்தெறிந்தும் அவர்கள் இருவரையும், அதாவது சூப்பரண்ட் அசோக்ராஜ் மற்றும் ஹவில்தார் கிருஷ்ணன் ஆகியோரை சிபிஐ பிடியிலிருந்து விடுவித்தும் கொண்டு சென்றனர். அதைத் தொடர்ந்து சிபிஐ காவல்துறையின் ஆய்வாளர் முருகன் என்பவர் மதுரை மாநகர் தல்லாகுளம் போலீசில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கடந்த 3 நாட்களாக தேடி வந்தனர். சுங்க வரித்துறை அதிகாரிகளால் நடத்தப்படும் சிஇஓஏ பள்ளியின் நிர்வாகி சாமி மற்றும் இந்த சிஇஓஏ பள்ளியில் டிரைவராக பணிபுரியும் முத்துப்பாண்டி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சரவணன் என்பவர், அதாவது முல்லை நகர் பகுதியில் வசிக்கும் சரவணன் என்பவர் மற்றும் சிலரிடம் விசாரணை நடந்து வருவதாகவும் இந்த குற்ற வழக்கில் தொடர்புடையாக கருதப்படும் பலர் இன்னும் ஓரிரு நாட்களில் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் தெரிகிறது.